இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரின் செயல்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். இதை நினைவுபடுத்தவே இன்று இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ராத்திரி முழுவதுமாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து புதிய நாளை ஒவ்வொருவரையும் காண செய்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் முதல்ல அவருக்கு நன்றி கூறுவோம். அவர் எங்களுக்கு அநேக நன்மைத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்தும் வருகிறார். இவற்றுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறியிருக்கிறோமா? சற்று கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். இதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்களை சிலர் தான் ஆண்டவர் எங்களுக்கு செய்கிற நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறுவோம். எங்களில் சிலர் ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மைகளை எல்லாம் பெற்றுவிட்டு ஏனோ தானோ ஒன்று நாங்கள் கடந்து சென்றுடுவோம். எங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும், நடக்கணும், இந்த காரியம் எங்களுக்கு கை கூடி வரணுமெண்டா ஆண்டவர்கிட்ட பாதத்தில் அவருடைய சமூகத்தில் அவருக்காக காத்து கொண்டிருப்போம். ஜெபித்து கொண்டு வேண்டுதல் செய்து கொண்டே இருப்போம். அதே அந்த நன்மையை நாங்கள் பெற்றுட்டோம்டா கணக்கெடுக்காம பழையபடி எங்களோட வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் போயிடுவோம். ஆண்டவரை மறந்து செயற்படுவோம். ஏதாவது ஒன்று தவறாக நடந்துட்டா நாங்கள் நினைக்கிறதோ நாங்கள் ஆசைப்பட்டதோ எங்களுக்கு கிடைக்காம போயிட்டா ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பேசுவோம், அவரை மறத்தளிப்போம். இந்த பழக்கத்தை நாங்கள் ஒரு நாளும் பின்பற்றக்கூடாது. எங்களோட வாழ்க்கையிலிருந்து இந்த பழக்கத்தை நாங்கள் தூக்கி எறிய வேண்டும். இது சத்ருவானவரிடமிருந்து வரும் பழக்கம். ஏனெண்டா ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுவது அவனுக்கு ஒரு நாளும் பிடிக்காது. அதனாலேயே எங்களோட வாழ்க்கையில அவன் அநேக பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஆண்டவருக்கு எதிராக எங்களை திருப்பி விடுவான். எனவே நாங்கள் உறுதியாக இருக்கணும். ஆண்டவருக்காக நாங்கள் உழைக்கணும். நீங்கள் அவருக்காக உழைக்கிறது ஒரு நாளும் வீணாகாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நிமிடம் வரைக்கும் அவர் எங்களுடைய உயிரை காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி கூறுங்க. உங்களோட வாழ்க்கையில அவர் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுங்க. நீங்க ஆரம்பிச்ச அநேக காரியங்கள்ல அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றியோட ஆண்டவரை ஆராதிக்க அவர் நிச்சயமாக உங்கள பக்கமிருந்து செயலாற்றுவார். அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நல்லதொரு தொழில் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உடலுள்ள சுகத்தையும் மன தைரியத்தையும் கொடுத்து அன்றாடம் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை மனதார நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைத்தனங்களையும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்கள் மேலும் பொழிவாட்டும். ஆமேன்.